இப்போ டிவிகேல வந்து இந்த புஷி ஆனந்த்ன்றவர் என்ன பண்ணிருக்காருன்னா, ஒரு 2-3 நாளுக்கு முன்னாடி வந்து ஜேவி மக்களின் இது ஜேவின்றாரு. அப்புறம் அந்த பேரை சொல்ல மாட்டாரு. அது ஜேவின்னா யாரு? ஜோசப் விஜய்ன்னு சொல்றாரா அப்படின்னு நம்ம கேள்வி எழுப்பும்போது திருதிப்பு என்ன பண்றாரு, நேற்று ஒரு காணொலியில் வந்து மக்களின் இது விஜய் விஜய் விஜய்ன்னு சொல்லிட்டாரு. ஏன் ஒரு 2 நாள் எப்படி பேரை சொல்லக்கூட மாட்டேன்னு சொன்ன ஆளு ஒரே நாளை திருப்பி எப்படி விஜய்னு பேரை சொல்றாரு? எதனா யாருன்னா அழுத்தம் கொடுத்தாங்களா? கொள்கை பரப்பு கூட்டங்கள்ல நானே பார்த்தேன். ஏன்னா ஜேவின்னு சொல்லி வச்சாரு. அதனால ஜேவிக்கு நமக்கு ஒரு ஜேடின்னு சொல்றப்ப பயந்துட்டேன். அப்புறமா வெற்றி வேட்பாளர்னு சொல்லுவாங்க, சில பேர் வருங்கால முதல்வரே சொல்லுவாங்க. இதெல்லாம் புதுசா ஜேவி அப்படின்ற மாதிரி சொன்ன மாதிரி இருந்துச்சு. எங்கள் தளபதியெல்லாம் சொல்லுவாங்க. ஜேவின்ற போது எனக்கு என்ன ஜேவி என்னத்தை குறிக்குது? டிவி கே அப்படின்ற மாதிரி இல்லை. இப்போ சில பேர் ஊடகங்களில் கூட என்ன சொல்றாங்கன்னா, டிவி விஜய்க்கே ஓட்டு இந்த மாதிரி நிறைய சிம்பிளாக இடனா சொல்லுவாங்க. ஆனால் இவர் புஷியானது வந்து ஜேவின்னும் போது நமக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. என்னது ஜேவி என்ன பொருள் அப்படின்னும் போது நீங்கள் சொன்ன உடனே நானும் ட்விட்டரில் எடுத்து பார்த்தா அங்கே இருக்கிற ஆட்கள்லாம் வந்து ஜோசப் விஜயை தான் இப்படி சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொன்று, ஒரு அரசியலுக்கு வந்துட்டா அவங்க மத அடையாளங்களை காட்டக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு இது இல்லை. விஜய்னு சொல்லிட்டு இருக்கோம், இளைய தளபதி விஜய், தளபதி விஜய் அப்படின்னு சொல்லின்னு போக வேண்டியது. புதுசாக இவர் எதுக்கு இப்போ ஏற்கனவே இல்லாத போலாத பேரில் ஜோசப் விஜய் ஜேவி, அதுவும் ஷார்ட் ஃபார்மில் ஜேவி, அவங்க பின்னாடி நிற்கிறவங்களாம் ஆச்சரியப்படுறாங்க. ஆமா ஆச்சரியம், இதெல்லாம் புதுசாக இருக்கு அப்படின்ற மாதிரி கட்சி உறுப்பினர்களாக பார்க்குறாங்க.